துணை அல்லது துணைவி, காதல் அமைப்பு, குடும்பம், மனத்தாங்கல் வேண்டாம். அலைச்சல் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த அலைச்சல்கள் எல்லாம் விரைவிலே சரியாகும். பதட்டம் இல்லாமல் இருங்கள். தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். குலதெய்வத்துக்கு மானசீகமாக அல்லது உங்களுக்கு பிடித்த தெய்வத்திற்கு அர்ச்சனை ஆராதனை செய்வது, தொலை தூரத்தில் இருந்தாலும் அந்த குருக்கள் இடத்துல யார் இடத்துல சொல்லி உங்கள் குடும்பத்திற்கு ஒரு சங்கல்பம் செய்து கொள்வதெல்லாம் நன்மை ஏற்படுத்தி தரும். குறிப்பாக சிவன் வழிபாடு பெரிய அளவுக்கு நன்மைகளை தரும். தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், மன அழுத்தம், எதாவது ஒன்று யோசிச்சுக்கினே இருக்கிறது, தூங்கிறதே கிடையாது. அப்புறமா யோசிச்சுக்கினே இருந்தால் என்ன, எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிறது, கொஞ்சம் தானே லோடு வச்சுக்கணும். இதில் வேறு ரீல்ஸ் பார்த்துக்கிறது, இதில்னா ஏதாவது நோண்டிக்கினே இருக்குது செல்ஃபோனை. எல்லோரையும் திருப்திப்படுத்தணும், அதெல்லாம் எப்படி முடியும்? இந்த உலகத்தில் கடவுளுக்கே முடியாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கோம். உடற்பயிற்சி ஒரு 4 நாள் 5 நாள் கொஞ்சம் செய்யுங்க. வாரத்துக்கு கொஞ்சம் 30 நிமிஷமாவது செய்யும். நிறைய நல்லது நடக்கும். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைய இருக்காது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தொழிலில் அனுகூலங்கள் காணப்படும். வேற்று மதத்தினரால் ஆதாயம் பெறுவீர்கள். பதவி உயர்வு தேடி வரும். கண்டிப்பாக மனம் விட்டு எங்கேயாவது கோயில்களுக்கோ குளத்திற்கோ அல்லது ஒரு நாளாவது எங்கேயாவது சென்று விட்டு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படக்கூடிய ராசி மேஷம். தொலை தூரத்தில் லாபம், முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. எதிர்பார்த்த அனுகூலங்கள் காணப்படும். வியாபாரத்தில் இந்த சிக்கல் தீரும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மட்டும் நீங்கள் தான் விட்டு கொடுக்கணும். உங்கள் மேலே தப்பே இல்லைனாலும் உங்கள் குடும்பத்துக்காக விட்டு கொடுத்தா என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்கள்னா பெரிய அப்பாட்டக்கரா கிடையாது. குடும்பம்தான் முக்கியம். அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். பிறர் குடும்பத்திற்காக ஆலோசனை வேண்டும்.